பின்னோக்கி போகாதீங்க, பின்னாடி போகாதீங்க, நீங்கள் அட்வான்ஸ்டாக போகணும், முன்னாடி போகணும். இயேசு சொல்றாரு, நான் செய்தவைகளையும் செய்வார்கள், அவைகளை பார்க்கிலும் பெரிதானவைகளை செய்வார்கள். இயேசுக்கிட்டே வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க தெரியுமா, அக்கினி இறக்கலாமான்னு. இயேசு வேணான்ட்டாரு. உனக்கு இன்னும் ஆவி உடையவன்னு தெரியாதா, நான் அக்கினி இறக்க வரலப்பா, அழிக்க வரல, ரட்சிக்க வந்தேன்ட்டாரு. அப்போ இயேசு செஞ்சதை தான் செய்யணும் ஒழிய பின்னாடி போகக்கூடாது. அப்போது நாலேஜ் ஆஃப் காட்ல எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள். தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதையே பிடிச்சி நம்ம தொங்கிட்டு இருப்போம். அப்போ ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேவனை பற்றிய புரிதல் எங்கே எப்படி வருது அப்படின்றத எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிற பாருங்க. பூர்வ காலங்களில், முந்தின காலங்களில், ஆதி காலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பிதாக்களோடு கர்த்தர் பேசினார். அவர் பேசுகிறதற்கு பயன்படுத்தின நபர்கள் யாருன்னா தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ண முடியும், அவங்கள்ட்ட பேச முடியும். அப்போ யாரெல்லாம் தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க? எலியா தீர்க்கதரிசியாக இருந்தார், மோசேவும் ஒரு தீர்க்கதரிசியாக தான் இருந்தார், எலிசா தீர்க்கதரிசியாக இருந்தார், ஏசாயா, எரேமியா, இவர்கள் எல்லாருமே தீர்க்கதரிசிகள். இவர்கள் மூலமாக தேவன் திருவுளம் பற்றினார். இங்கே என்ன பிரச்சனைனா, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும், அதை நம்ம கவனிக்கணும். அந்த நாட்களில் தேவனை முழுவதும் ஒருத்தன் புரிஞ்சுக்கல, பார்ட்டா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் அப்பப்போ வந்து பேசிட்டு போவார், அவ்வளோதானே ஒழிய தேவனை பற்றிய ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கும் இல்லை. பங்கு பங்காக இருக்கும், வகை வகையாக இருக்கும். ஒரு நேரம் அணைக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு நேரம் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நேரம் கொஞ்சிற மாதிரி இருக்கும், இன்னொரு நேரம் மிரட்டுற மாதிரி இருக்கும். வகை வகையாக இருந்துச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. என்னடா இவர் ஒரு நேரம் நம்மளுக்காக நிற்கிறார், இன்னொரு நேரம் பார்த்தா நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக நிற்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இது பூர்வ காலங்கள். ஆனால் 2வது வசனத்தில் சொல்கிறாரு, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இந்த நாட்களில், இந்த லாஸ்ட் டேஸில் தேவன் தம்மை யார் மூலமாக வெளிப்படுத்துகிறார் என்றால், குமாரன் மூலமாகத்தான் தேவனை நீங்கள் பார்க்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுது, அவருக்கு உருவம் இல்லை, அவருடைய உருவமே இயேசுதான் சொல்லுது. சரிங்களா? அவருடைய இமேஜே கிரைஸ்ட் தான் காடினுடைய இமேஜ். அவர் உருவமற்றவருக்கு உருவம் கொடுக்கிறவர் தான் இயேசு. என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான்றார். இஃப் யூ வாண்ட் டு see Father, look at me. என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இதெல்லாம் என்ன சொல்ல வரார்னா, ஜீசஸ் என்ன சொல்ல வரார்னா, நான் தான் தேவனுடைய இமேஜ் அப்படிங்கிறார். இன்னைக்கு நான் பேசுகிற இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வலையில் சிக்காமல் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. நிறைய இடங்களில் பிசாசு உள்ளே இருக்கிற போதனைகளை கொண்டே நம்மை பயத்திற்குள்ளாக்குகிறான், பொய்யை நம்ப வைக்கிறான், தேவனிடத்தில் இல்லாததை இருக்கிறதை போல நம்ப வைக்கிறான், தேவனை பற்றிய தவறான படத்தை காண்பித்து பயப்படுத்துகிறான். இஃப் யூ கெட் த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட், யூ ஆர் டெலிவர்ட். தேவனை பற்றிய சரியான புரிதல் வந்துருச்சுன்னா நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எல்லா பகுதியிலையும் விடுதலை ஆயிருவீங்க. உங்களுக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாம் வரும். கிருபையும் சமாதானமும் பெருகும். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து வளருவீர்களானால்